அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இது ஒரு அற்புதமான பதிவு. சரித்திரத்தை போக்க தெரிஞ்சுக்கிடணும். எல்லா மனிதனும் அது நிறைய வீடியோக்கள் நீங்க பார்க்கறதுனால எதை செயல்படுத்துவது எதை விட்டு விடுவது என்று சொல்லக்கூடிய ஒரு தடுமாற்றம் எல்லாத்துக்குமே இருக்கும். அப்ப என்ன செய்யணும்னா, தரித்திர வாழ்வு நீங்கணும். தரித்திரம் என்று சொல்லக்கூடிய ஒன்று நீங்கணும். அது ஏதாவது ஒன்றை நம்ம கடைப்பிடிச்சுக்கிடணும். அதுதான் நல்லது. அப்படியே நம்மளே எத்தனை வீடியோ போட்டிருக்கோம். இருந்தாலும் பனை ஓலை இந்த பனை ஓலை என்ன சொன்னா பெரிய மரியாதைக்குரியது. ஒரு இடத்தில் பனை விசிறி வைத்திருந்தாலே அந்த இடத்துல தரித்திரம் வராது. ஆனா அந்த விசிறியை கொஞ்ச நேரம் வீசணும். அந்த அளவுக்கு பனை ஓலைக்கு ஒரு மரியாதை உண்டு. பனை மரம் அப்படிங்கிறது அனுச நட்சத்திரம். அனுச நட்சத்திரம் தான் புதையல் நட்சத்திரம். அப்ப நம்மளுடைய தரித்திரத்தை போக்கணும். அப்ப நம்ம தரித்திரத்தை போக்கணும் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்லலாம்னா, என்ன செய்யணும்? எப்பயுமே அமாவாசை பௌர்ணமி தினங்களை நீங்கள் நேசிக்க கத்துக்கணும். சில பேர் என்ன இன்னைக்கு ஓடுது அப்படின்னு சொல்லிட்டே தெரியாது. மாசப்பிறப்பு இருக்கா, என்ன கிழமைன்னு தெரியாமலே தான் ஓட்டிட்டு இருக்காங்க. அப்ப அமாவாசை தினமும் பௌர்ணமி தினமும் ஒரு முக்கியமான நாட்கள். அப்ப ஒரு பனை ஓலை நம்மளுடைய கை சாணுக்கு ஒரு சான் ஒரு கட்ட மரங்கள்லாம் நிறைய இருக்கும். அந்த மரங்களை போய் பார்த்து உங்களுடைய தனஸ்தானாதிபதி கிழமை தனஸ்தானாதிபதி லக்கணத்துக்கு 2ஆம் இடத்திற்குண்டான கட்டத்தின் கிழமை என்று. இப்ப மேச லக்கணம்னு வைங்க, ரிஷப லக்கணம் தான் 2ஆம் இடம். அதே மாதிரி பார்த்துடுங்க. அப்ப அந்த நாளில் போய் அந்த பனை ஓலையை கட் பண்ணி எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு கொஞ்சம் தண்ணியில ஊற போடுங்க. தண்ணியில ஊற போட்டு என்ன சொன்னான்னா, எழுத்தாணி வச்சு எழுதணும். இப்ப எழுத்தாணி எல்லாம் கிடையாது, இல்லை. அப்ப என்ன செய்யணும்னா, நம்ம எழுதி தீர்ந்து போன ரீபில் இருக்கும் இல்லையா, ரீபில் பேனாக்கள் இருக்கும், எழுதி தீர்ந்து போனது. அப்ப அந்த எழுதி தீர்ந்து போன ரீபில் பேனா வச்சு என்ன சொன்னான்னா, நம்ம என்ன தொழில் பார்க்கமோ அந்த தொழில் சார்ந்த, இப்ப நம்ம ஜோதிடமாக எனக்கு நிறைய மக்கள் கூட்டம் வரணும், நிறைய பணம் வர வேண்டும் எழுதி வைக்கலாம். எனக்கு அப்படிங்கிற இடத்துல என்ன சொன்னா, உங்களுடைய பேர் எழுதி எனக்கு ஆகிய நான் ஆகிய எனக்கு, உங்களுடைய பெயர் நான் ஆகிய எனக்கு நிறைய மக்கள் கூட்டம் வந்து நிறைய பணம் வர வேண்டும், வந்தமைக்கு நன்றி அப்படிங்கிற அந்த இதை எழுதிடணும். இதுல உங்களுக்கு திருமணம் முடியலையா, உங்களுக்கு என்ன கஷ்டமோ அதை பனை ஓலையில் எப்பயுமே திருக்குறள் மாதிரி 2 வரி தான் எழுதணும். திருக்குறள் மாதிரி 2 வரி, நீளமா எழுதிக்கலாம். அதெல்லாம் நீளமானதான், ஆனா 2 வரி தான். திருக்குறள் மாதிரி 2 வரி தான் எழுதியாச்சு. உங்களுடைய கோரிக்கையை எழுதியாச்சு. அந்த கோரிக்கை எழுதிய 3 தடவையோ 6 தடவை, முதல்ல 3 தடவை படிக்கணும், அப்புறம் 6 தடவை படிக்கணும், அப்புறம் 9 தடவை படிக்கணும். என்ன காரணம்? 369 என்று சொல்லக்கூடிய பிரபஞ்ச ரகசிய எண் ஒன்று இருக்கு. 369. அப்ப ஒரு மந்திரத்தை முதலில் 3 தடவை சொல்லுங்கள், பிறகு 6 தடவை சொல்லுங்கள், பிறகு 9 தடவை சொல்லுங்கள். இப்படி சொன்னால் அந்த காரியம் நடந்துடும். எதற்காக நீங்கள் மந்திரம் சொல்லுகிறீர்கள்? அந்த 369 எல்லாரும் கையில நிறைய பேர் வச்சிருக்காங்க. அது வச்சிருக்கிறதுல தப்பு கிடையாது. அப்ப வச்சிருந்தாலும் அதை எப்படி பிரயோகப்படுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியாம தான் எல்லாரும். அப்ப ஒரு மந்திரத்தை முதலில் 3 தடவை சொல்ல வேண்டும், பிறகு 6 தடவை சொல்ல வேண்டும், பிறகு 9 தடவை. அப்ப நீங்க கூட்டி கரெக்டா பார்த்தீங்கன்னா 9 வந்துடும். நீங்க கூட்டி பார்த்தாலும் 9 தான் வரும். அப்ப இப்படி படிச்சுட்டு என்ன செய்யணும் அப்படின்னா,
அமாவாசை. அமாவாசையில வந்து என்ன சொல்லணும்னா ஒரு செம்பு நிறைய ரோஸ் வாட்டர், பன்னீர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பன்னீர் வாட்டர்ல வந்து செம்பில் போட்டு வச்சிடணும். போட்டு வச்சுட்டு என்ன சொல்லணும்னா நம்ம பனை ஓலைய நம்மளுடைய தனஸ்தான விதி கிழமையில கட் பண்ணி கொண்டு வரோம். தண்ணியில் போட்டு வச்சு என்ன சொல்லணும், நல்லா வந்து நம்மளுடைய தேவையை வந்து திருக்குறள் மாதிரி 2 வரியில் எழுதியிருந்தோம். எழுதி முடிச்சுட்டு வந்து நல்லா சுருட்டிடணும். எப்பயுமே சுருட்டுதல் என்று சொல்லக்கூடியதுக்கு ஒரு பெரிய மரியாதை உண்டு. அந்த காட்டில் சீட்டெல்லாம் என்ன செய்வாங்க, சுருட்டி தான் போடுவாங்க. அப்போ சுருட்டி வந்து என்ன சொன்னான்னா ஏதாவது ஒரு கலர் நூல், இது உங்களுடைய தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவருடைய கலர் நூல்லே கட்டி எடுத்து அந்த அமாவாசை அன்னைக்கு ரோஸ் வாட்டரில் நல்லா போட்டு நிறைய ஊற்றி அதில் இந்த பனை ஓலையை போட்டுறணும். போட்டு பௌர்ணமி அன்னைக்கு தண்ணீரை வீட்டுக்குள்ளே நல்லா தெளிச்சிடணும். தண்ணீரை வீட்டுக்குள்ளே வந்து நல்லா தெளிச்சு எடுத்து இந்த ரோஸ் வாட்டரை தெளிச்சிடணும். தெளிச்சு விட்டுட்டு என்ன சொன்னான்னா எழுதிய ஓலை இருக்கு இல்லையா, எழுதிய ஓலை அப்படியே வந்து பௌர்ணமி அன்னைக்கு எடுத்து என்ன செய்யணும், தலைவாசலுக்கு உள்வாசல், தலைவாசலுக்கு உள்வாசல் ஒன்று இருக்கும். முதல்ல மெயின் கேட் இருக்கும். அதுக்கடுத்து தலைவாசலுக்குள்ள நடு சென்டரில் ஆணி அடித்து அந்த எழுதி வச்சிருக்கிற ஓலையை நல்லா நீட்டாக கோர்த்து விட்டுறணும். கோர்த்து விட்டாச்சு. அப்போ அமாவாசை பிடுங்கின நாள் ஒன்று, அமாவாசையில் வந்து என்ன சொன்ன ரெடி பண்ணியாச்சு. பௌர்ணமி வரைக்கும் செம்புக்குள்ளே கிடந்துச்சு. பௌர்ணமி அன்னைக்கு என்ன செய்யணும், செம்பில் இருக்கிற ஓலையை எடுத்து என்ன செய்யணும், அந்த பன்னீரை வந்து வீட்டில் நல்லா தெளிச்சுட்டு வாசலில் வந்து கட்டி விட்டுறணும். வாசலில் தலைவாசலுக்கு உள்வாசலில் வந்து கட்டி விட்டுறணும். கட்டி விட்டு அதில் வந்து அமாவாசை அன்னைக்கு என்ன செய்யணும், அந்த ஓலையை மேலே கோர்த்திருக்கல நிலையில கோர்த்திருக்கிற ஓலையை எடுத்து ஒரு சின்ன கரண்டி, சின்ன வந்து சாம்பிராணி கரண்டியை நல்லா சுத்தம் பண்ணி அதில் பச்சை கற்பூரத்தை வச்சு அந்த ஓலையை எரிக்கணும். எரிச்சாச்சு, நல்லா நீட்டாக எரிச்சாச்சு. எரிச்சு முடித்தோடனே அதில் வந்து அந்த கருக்கு இருக்கும். அதை நல்லா நீட்டாக வந்து என்ன சொன்னோம்னா கொஞ்சம் ஆறின பிறகு அந்த கற்களை வந்து ஒரு கத்தியை வச்சு நல்லா சுரண்டி ஒரு சின்ன நல்லா அரகஜா டப்பா கணக்காக இருக்கும், இல்லைன்னா ஒரு சின்ன அழகான ஒன்று பிளாஸ்டிக்கில் தயவு செய்து போடாதீங்க. ஏதாவது வந்து என்ன சொல்லலாம்னா வந்து ஒரு சில்வர் டப்பா, சிறு டப்பா ஒன்று ரெடி பண்ணி அந்த கருக்கப்பட்ட ஓலையை அதில் வரைக்கிற அந்த கருப்பு துகளை எடுத்து போட்டுருங்க. போட்டுட்டு என்ன சொல்கிறான்னா வந்து அந்த கருக்கு இருக்கு இல்லையா, அதை டெய்லி கொஞ்சம் போகும்போது என்ன உள்ளங்கையில் வந்து நெய் அல்லது வந்து என்ன சொல்லலான்னா தேங்காய் எண்ணெய், நெய் யூஸ் பண்ணலாம். அதை நெய்யை ஒரு சொட்டு ஊற்றலாம், இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் ஒரு சொட்டு அந்த கருக்கை மேலே போட்டு நல்லா தேய்ச்சி நெற்றியில் வைத்து விட்டு செல்லுங்கள். ரெகுலராக இதை நீங்கள் செஞ்சுருங்க. இப்படி ஒவ்வொரு அமாவாசைக்கும் வைக்க, பௌர்ணமிக்கு எடுத்த நிலவாசலில் கெட்ட, அதுக்கடுத்து வர்ற அமாவாசையில் வந்து எரித்து அதை அந்த கருக்கை வந்து பச்சை கற்பூரத்தை வச்சு தான் எரிக்கணும், வேறு எதை வச்சு எரிக்கக்கூடாது. எரித்து முடிச்சு அந்த கருக்கு எடுத்து ஒரு டப்பாவில் நம்ம ஏற்கனவே வச்சிருக்க டப்பாவில் நல்லா போட்டுக்கிடணும். இப்படி போட்டு ஒவ்வொரு நாளும் அலுவலகத்துக்கு கிளம்பும்போது நன்றாக இத்தனைக்கான நெய்யில் அல்லது தேங்காய் எண்ணெயில் அப்படி தேய்ச்சி அழகாக நீங்கள் பூசிட்டு போனீங்கன்னா தொழில் நன்றாக ஓடும், பணம் நன்றாக வரும். உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குதோ அந்த கஷ்டம் வந்து கண்டிப்பாக என்ன சொல்லலாம்னா நீங்கும். அதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா பனை ஓலைக்கு அவ்வளவு மரியாதை உண்டு, பனை ஓலைக்கு அவ்வளவு மரியாதை உண்டு. அப்ப பனை மரத்திற்கு எந்த ஒரு இந்த உலகத்துல எந்த மனிதனுமே பனைமரத்துக்கு போய் தண்ணி ஊற்றுறதாக சரித்திரமே கிடையாது. எந்த ஒரு மனிதனும் தனக்குன்னு ஒரு பனை மரத்தை பார்த்து வைத்துக் கொள்ளுங்க. பார்த்து வைக்கும்போது எப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்கும்போ
அந்த ஃப்ரீயாக இருக்கும்போது 1 லிட்டர் தண்ணியோ 2 லிட்டர் தண்ணியோ அந்த பனை மரத்தை நல்லா சுத்தம் பண்ணி அடியில் சுத்தம் பண்ணி அதில் என்ன சொல்லலாம்னா நீங்கள் தண்ணீர் ஊற்றி வந்தீர்கள் என்று சொன்னால், பனை மரத்திற்கு தண்ணீர் ஊற்றினால் முடக்கு தோஷம் சரியா போயிடும். உங்களுக்கு எந்த ராசி முடக்கு ராசியோ, எந்த நட்சத்திரம் முடக்கு நட்சத்திரமோ, முடக்கை கடக்கென்று எடுக்கக்கூடிய சக்தி பனை மரத்திற்கு உண்டு. பனை மரத்திற்கு அவ்வளவு வலிமை உண்டு. இது யார் என்ன சொன்னான்னா, ஒன்று படிக்கிறோம், அதை முறையாக யாரும் செய்கிறோமா என்று சொன்னால் இல்லை. அப்ப ஒவ்வொரு வீடியோக்களும் என்ன மாதிரி நிறைய பேர் நிறைய கருத்துக்களை போடுறாங்க. அதை நீங்கள் படித்து வைத்திருக்கிறீர்களே தவிர, தெரியும் போது முத நாள் புதுசா தெரியும், மறுநாள் அதை செய்வது யாரும் இல்லை. செய்வது யாருமே கிடையாது. இப்ப நான் சொல்லியிருக்கிறது யாரு நீங்க செய்ய போறீங்க, இல்லைன்னா செஞ்சு முடிச்சிருவீங்களா, செஞ்சு முடிச்சு சக்சஸ் பண்ணிடுவீங்களான்னா, அதற்குண்டான வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொள்வதில்லை. அதை செய்வதற்கு என்ன சொன்ன சோம்பேறித்தனம், ஆர்வம் இருக்கலாம். ஆனால் அந்த ஆர்வத்தை நாம் வெற்றியாக மாற்றுவதுதான் பெரிய யோகத்தை தரும். அதை விடுத்து நான் வெற்றியாக மாற்ற மாட்டேன், எனக்கு நான் நிறைய இதை கின்ஸ் எடுத்து வச்சுக்கிடுவேன், வேணா எல்லாம் தெரிஞ்சுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லுவது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால தருத்திரம் தீர, இதுக்கு என்ன கேட்டீங்க? தருத்திரம் தீர, கர்ம வினை தீர. தருத்திரம் தீர, கர்ம வினை தீர. பனை ஓலையில் இப்படி எழுதி வச்சு அமாவாசையை ஆரம்பிச்சு பௌர்ணமியில கெட்டி, அதுக்கடுத்த அமாவாசையில என்ன சொல்லலாம்னா, அந்த அமாவாசையில எரித்து அதை கருக்காக்கி நாம் என்ன சொல்லலாம்னா பூசி விட்டு போனோம் என்று சொன்னால் தருத்திரங்கள் விலகும். ஏன்னா அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கு தான் திதி தோஷம் இல்லை. இவங்க வேணா ஏதாவது புதுசா கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அமாவாசையில் பிறந்தவனுக்கும் பௌர்ணமியில் பிறந்தவர்களுக்கும் திதி தோஷம் இல்லை. அதனாலதான் இதை இப்படி முன்னோர்கள் செய்ய சொல்லியிருக்காங்க. செய்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற தருத்திரங்கள் மாறி ஒரு அற்புதமான நிலைமைக்கு வருவீங்க. முடிஞ்ச வரைக்கும் பனை மரத்திற்கு தண்ணீர் ஊத்தினீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய முடக்கு ராசி என்று ஒன்று உண்டு. அந்த ராசி சொடக்கெடுத்த மாதிரி ரிலீஸ் ஆயிரும். இதெல்லாம் பரிச்சித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்கி பண தேவையையும், அதற்கடுத்து என்ன சொல்லலாம்னா தருத்திரத்தையும் நீக்கக்கூடிய சக்தி இந்த பண ஓலைக்கு உண்டு. இதை நன்றாக செயல்படுத்துங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் ஆதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம்.